இப்போ 6th சம் பார்த்தோன்னா அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்து இதை வந்து எக்ஸ் க்யூப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது எக்ஸ் க்யூப்க்கு பதிலாக 1 க்யூப் பண்ணோன்னா 1, 2 க்யூப் பண்ணோன்னா 8, 3 க்யூப் பண்ணால் 27, அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் போட்டுக்கிறோம். ஏ ஃபுல்லாக நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க போலக்கு. ஏ கொடுத்துட்டாங்க இவ்வளோன்னு, ஆனால் நம்மளுக்கு பி மட்டும் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் பி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போய்கிட்டே இருக்கும். இப்போது இது வந்து இதோட ரேஞ்சு என்னென்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்சு வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ரேஞ்சாக இருக்கும். ஓகேவா, அதனால் இதுதான் ரேஞ்சாக இருக்குது. ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் இன்டூ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க போல. 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒரு இதுக்கு ஒரு தான் இருக்கும், ஒரு ஆன்சர் தான் இருக்கும். இன்டூ ஃபங்க்ஷன்னா மீதி நம்பர்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா. இப்போது 1க்கு ஆன்சர் 1 வந்துருச்சு, அடுத்தது 2க்கு ஆன்சர் 8 வந்திருக்கு. மீதி பியில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் கனெக்டட் தானே. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, ஆனால் 8க்கு தான் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மீதி நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதுதான் இன்டூ ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அது 7th சம் பாருங்கள். 7th சம்மில் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் வந்து 3 நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 1, 2, -1. இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். போட்டால் 2 1s are 2, 2 + 1 3, அதேமாரி ஒவ்வொரு நம்பருக்கும் போட்டுருவோம். போட்ட பிறகு அதேமாரி இதுக்கும் போடுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு போட்ட பிறகு இது ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு எழுதியாச்சு. எழுதின பிறகு இந்த சம்மு முடிஞ்சிடுச்சு. ஏன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்டூ ஃபங்க்ஷனாகவும் இது இருக்கும். எப்படின்னா ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். எல்லா இதுக்குமே எல்லா நம்பருக்குமே எல்லா நம்பரும் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா 2 விஷயமே ஒத்து போகுதுல. 1 to 1 ஒரு ஆன்சருக்கு 1 தான் ஆன்சராக இருக்குது, அது ஒரு ஃபங்க்ஷனாக. இன்னொன்று ஃபங்க்ஷன் என்னென்னா ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்குது. ஆன் டூ ஃபங்க்ஷனாக எல்லாமே எல்லாத்துக்கும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் பைன்னு அர்த்தம். பைனா 2, ஸோ 2 இதையும் சேர்த்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எக்ஸுக்கு பதில், அதேமாதிரி 2 -1 சப்ஸ்டியூட் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆன்சர். இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா இது 1 to 1 ஃபங்க்ஷனாகவும் இல்லை. ஒரு இதுக்கு ஒரு ஆன்சர் வரல, வேறு வேறு ஆன்சர்ஸும் வருது பாருங்கள். -1 வருது, -13 வருது, -1 வருது. 2 ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள். ஒரே இது 1க்கும் -1 வருது, இந்த -1க்கும் இங்கே -1 வருது. ஸோ 2 ஆன்சர் வர்றனால நம்மளுக்கு இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது.